நம்ம ஷாப்புடைய ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூமுடைய கலெக்ஷன்ஸ் ஹியூஜ். அதாவது வேற கேட்டகரியில் கூட இவ்வளோ கலெக்ஷன்ஸை பார்க்க முடியாது. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரெஞ்சில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் டாப் 5 டாப் 10 அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா, அந்த 5 தவிர மற்றதெல்லாம் டாப் இல்லையா அப்படின்னு ஆயிரும். அதனால என்னன்னா, நான் செலக்டடாக சில பர்ஃப்யூம்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி சொல்ல போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சார்லி ப்ளூ. சார்லி ப்ளூ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவிங்கில் உள்ள ஒரு சூப்பரான ஒரு பர்ஃப்யூம். சார்லி ப்ளூ வந்து ஆக்சுவலாக ஒரு பழைய பர்ஃப்யூம், பட் நல்லா இருக்குது. ரீசெண்டாக நிறைய ரிவ்யூ வந்தது சார்லி ப்ளூ. சார்லி ப்ளூ வந்து ஃபார் மென் அண்ட் உமன். ஆனால் இது வந்து ஓப்பனில் ஸ்வீட் நோட்ஸ் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ இருக்காது, ஸ்வீட்டாக இருக்கும். பெஸ்ட் ரிசல்ட் இருக்குங்க. பழைய பர்ஃப்யூமாக இருந்தாலும் இந்த ஒரு சில பர்ஃப்யூம் இருக்குது. இது இந்த ஒன் மேன் ஷோ, ராயல் மேரேஜ் கூட அப்படிதான். இந்த ராயல் மேரேஜ் இதுவும் அப்படிதான். இதெல்லாம் பழைய பர்ஃப்யூம். ஆனால் இப்போ வரையும் இது நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ். அப்புறம் சேரியாட் பொடிசியா தி விக்டோரியஸ் சேரியாட் செம்மையாக இருக்குங்க. இது வந்து பவுடரி நோட்ஸ் இருக்கணும்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்கும். அந்த ஃப்ரூட்டி ஒரு ப்ளசன்ட் ஃப்ரூட்டி நோட்ஸ் வந்து டாப்லேயே வரும். நல்ல ரிசல்ட். இது போத் மென் அண்ட் உமன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டன் ஸ்கின் எக்ஸ் வந்து லாஸ்டிங்காகவே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பர்ஃப்யூம். டைட்டன் ஸ்கின்ல பிரிஸ்டினா இருக்கும். அது ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் உமன். பட் டைட்டன் ஸ்கின் எக்ஸ் வந்து மென் ரொம்ப நல்லா இருக்கும். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ஸ்ட்ராங்காக மேன்லியாக இருக்கும். நல்ல லாஸ்டிங் இருக்கும். அது மெயினாக வந்து ஒரு பெஸ்ட் லாஸ்டிங் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து டக்ஸிரோ என்ன மாதிரி பர்ஃப்யூம் தெரியுங்களா? ஆக்சுவலாக டக்ஸிரோ ஓப்பனில் வந்து ஸ்பைசியாக இருக்கும், மேன்லியாக இருக்கும். டக்ஸிரோ வயசிலோடது ஃபார் மென்னு தான். கண்டிப்பாக பேஸில் உட்டியாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும். அந்த பிராண்ட் லுக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ராக்ரன்ஸோடைய டைப் இது டக்ஸிரோ. அப்புறம் டச்மி வந்து பவுட்ரி டைப்பில் நாங்கள் குறிப்பிட்டு 2 சொல்லுவோம். இந்த டச்மி ஒன்று, இன்னொன்று இந்த சாஃப்ட் ஒன்று. இது ரெண்டுமே வந்து பவுட்ரி நோட்ஸ். இந்த சாஃப்ட்டு சூப்பராக இருக்கும், பவுட்ரியாக இருக்கும். பவுட்ரி நோட்ஸ் மீன்ஸ் எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்டான ஒரு ஃபீல், அதான் பவுட்ரி நோட்ஸ்னு சொல்லுவோம். அது சாஃப்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சாஃப்ட் வந்து கேரமலோடைய நோட்ஸ் வந்து டாப்பில் வரும். ஆனால் இந்த டச்மீன் வந்து கேரமல் வராது, வேற ஒரு ஃப்ரூட் நோட்ஸ் மாதிரி வரும். நம்ம சேரியாட் சொன்னோம்ல அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பேஸில் ரிசல்ட்டாக வரக்கூடியதான் அந்த என்ன சொல்கிறது, அந்த பவுட்ரி நோட்ஸ். அதனால தான் இது பவுட்ரி நோட்ஸோட பர்ஃப்யூம்னு சொல்கிறோம். அப்புறம் இமேஜினேஷன் லூயி விட்டானோடது ஒரு பெஸ்ட் கலெக்ஷன். இமேஜினேஷன் வந்து நிறைய கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட் இருந்தது. ஸோ அதனால தான் அப்டேட் பண்ணோம். நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல ரிவ்யூ இருக்கு. ஸ்பைஸ் பாமோட எக்ஸ்ட்ரீம் தான் இது. மாஷா அல்லாஹ் செம்மையா இருக்கும், மேன்லியா இருக்கும். காடமமா சின்னமனோ அதோட டாப் இருக்கும். அதுதான் இந்த ஸ்பைஸ் பாமோட அடையாளமே, அதுதான். அந்த மாதிரி இருக்குங்க, சூப்பரா இருக்கும். ஓகே, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, போக சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ்.